சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் ஆகப்பெரும் படைப்பாளி பாரதிராஜா. பாரதிராஜா உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவரது மறைவு திரையுலகில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரையுலகினர் உள்ளிட்ட பலரும் பாரதிராஜா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில் அரசியலுக்கு வராதது ஏன் என்பது குறித்து பேட்டி ஒன்றில் பாரதிராஜா கூறியது குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். ஆம், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பாரதிராஜா 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானார். அதன் பிறகு கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களை இயக்கினார். ஸ்டுடியோவிலிருந்து தமிழ் சினிமாவை வெளியே கொண்டு வந்த பெருமை பாரதிராஜாவையே சாரும். 6 தேசிய விருதுகளை வென்ற தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான படைப்பாளி பாரதிராஜா. 2004ஆம் ஆண்டு பாரதிராஜாவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. திரையுலகில் கோலோச்சியவர் அரசியலில் தடம் பதிக்க மறுத்தார். மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ஆயுத எழுத்து படத்தில் அரசியல்வாதியாக நடித்தவர். நிஜத்தில் அரசியல் என்ட்ரி கொடுக்கவில்லை. அதற்கான காரணம் குறித்து பேசியிருந்தார். அவர் ஆயுத எழுத்து படத்தில் அரசியல்வாதியாக நடித்தபோது பலரும் இவரை அரசியல் களத்தில் எதிர்பார்த்துள்ளனர். மக்கள் மனதிலும் பாரதிராஜா அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற எண்ணம் உருவானது. ஆனால் பாரதிராஜா அதை முற்றிலும் மறுத்துவிட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தின் சுற்றுலா, கலாச்சாரம், இளைஞர் நலத்துறை அமைச்சரான நடிகை ரோஜாவுக்கு தமிழ் திரையுலகினர் சார்பாக கலைவாணர் அரங்கில் இயக்குனர் பாரதிராஜா தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. அது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய பாரதிராஜா, ரோஜா என்னிடம் முதன்முறை அறிமுகம் செய்யப்பட்ட போது எனக்கு அவர் ரோஜாப்பூ மாலை அணிவித்தார். அதனால் ரோஜா என அவருக்கு பெயர் வைத்தேன். நான் உளறுவாயன் என்பதால் அரசியலுக்கு போகவில்லை. எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா உட்பட பலரும் என்னை அரசியலுக்கு வரவேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் என் மனதில் அந்த எண்ணம் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. நான் அதை முற்றிலும் மறுத்துவிட்டேன். செத்தாலும் திரைக்கலைஞனாக சாக வேண்டும் என்பதே எனது விருப்பம் என ஜெயலலிதாவிடம் கூறிவிட்டேன் என்று ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். ஆம் மக்களே, கடைசியாக அவர் இறந்தாலும் ஒரு இயக்குனராகவே இருந்துவிட்டார்.